தேசத்திலே நகோமியும் ரூத்தும் ஒர்பாலும் இவருடைய கணவன் இறந்த பிறகு 10 வருடங்களாக அங்கே இருந்தார்கள். திரும்பி வரும்படி அவர்கள் யோசிக்கவில்லை. 10வது வருடத்தில் ஏன் திரும்பி வரும்படி யோசித்தார்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவர்கள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டாங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை திரும்பவும் சந்தித்து ஆகாரம் அருளினார். இவங்க ஏன் அங்கிருந்து வந்தாங்கன்னு சொன்னா, அங்க பஞ்சம், பெத்லஹேம்ல பஞ்சம் ஆயிடுச்சு, அதனால அங்கிருந்து வர்றாங்க. இப்போ ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாங்க. நான் சொல்லுறேன், அநேகர் வெற்றி பெற முடியாததற்கு காரணம், தேவனுடைய அன்பை ருசிக்க முடியாதது காரணம், தேவனை பற்றி வைத்திருக்கிற தவறான படம். தேவனை கடினமுள்ளவராக பார்க்கும் வரை நாம் வெற்றி அனுபவிக்க முடியாது, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாது. இன்றைக்கு எப்படியோ நிறைய பேர் தேவனை ரொம்ப கடினமானவரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் இன்றைக்கு எப்படி உங்களுக்கு இருக்கிறார் என்பதை நான் காட்ட விரும்புகிறேன். தேவனை பற்றிய படம் நமக்கு சரியா இல்லாவிட்டால் நம்மை குறித்த படமும் நமக்கு சரி இருக்காது, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த படமும் நமக்கு சரி இருக்காது. தேவன் தம்முடைய ஜனங்களை திரும்பவும் சந்திக்கவே மாட்டார் என்ற எண்ணத்திலே தான் இவர்கள் பெத்லஹேமை விட்டு மோவாபுக்கு போயிட்டாங்க. ஆனா இப்ப மறுபடியும் தேவன் சந்தித்தார் என்ற தகவல் தெரிந்த உடனே திரும்பவும் அவர்கள் வருகிறார்கள். தேவன் எப்பொழுதுமே தம்முடைய ஜனங்களை திரும்பவும் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் God is a God of second choice. அவர் ஒரு மனிதனையும் கைவிடுகிறவர் அல்ல. ஒரு மனிதன் தவறி போய் திரும்பும் பொழுது நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவரும் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 42:3, அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரை போராடுகிறவர். நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு மங்கி எரிகிற திரியா இருக்கலாம், ஒரு காலத்துல பிரகாசமா எரிஞ்சு இன்னைக்கு நீங்க மங்கி இருக்கலாம். ஆனா கர்த்தர் மறுபடியும் எண்ணெய் ஊத்தி மறுபடியும் உங்களை எரிய வைக்க போறாரே தவிர உங்களை அப்படியே அணைச்சு போடுறவர் இல்லை. நெறிஞ்ச நாணல அவர் அப்படியே முறிச்சு போடுறவர் இல்லை. ஐயோ நானே ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு மேலும் கஷ்டம் தராரே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி மேலும் கஷ்டம் தருகிறவர் அல்ல, அவர் தம்முடைய ஜனங்களை திரும்பவும் சந்திக்கிறவர். இளைய குமாரன் திரும்பி வரும் பொழுது அவனுக்காக காத்து கொண்டிருந்த அவனுடைய தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஏதோ திருந்தினதுனால இல்ல, அவன் திருந்தினானா இல்லையான்றதுலாம் அவன் அப்பாவுக்கு தெரியாது. அது அவங்க அப்பாவுடைய குணம், அந்த தகப்பனுடைய உள்ளம். தன்னுடைய மகன் எந்த நிலையில வந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த உள்ளத்தை காட்டுவதற்காக தான் இயேசு அந்த ஓமையே சொல்லுகிறார். உங்களுடைய தகப்பனுடைய உள்ளம் அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் திரும்பி வந்தால் உங்களை ஆசீர்வதிக்க, நீங்கள் எழுந்து வரும் பொழுது உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தர. நாமே அதை யோசித்து பார்த்திருக்க மாட்டோம். நகோமிக்கு தெரியாது பெத்லஹேமுக்கு போனா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. பெத்லஹேமுக்கு போனா அங்க அவங்களுக்கு வாழ்வு இருக்கா இல்லையான்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒண்ணுதான் கேள்விப்பட்டாங்க, தேவன் திரும்பவும் தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரத்தை அருளினார், தேவன் தம்முடைய ஜனங்களை திரும்பவும் சந்தித்தார். மோசேயை பற்றி உங்களுக்கு தெரியும், தன்னுடைய தரிசனத்தை எல்லாம் இழந்தவனாக, தவறான முடிவுகளால தரிசனத்தெல்லாம் இழந்தவனா போய் ஆடு மேய்க்கும்படி உட்கார்ந்து இருக்கிறான். அவனா கர்த்தர் அப்படியே விட்டுட்டாரா? அவ்வளவுதான், நீ என் பேச்ச கேட்கல, அதனால நீ இனிமே ஆடு மேய்ச்சிட்டே இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டாரா? இல்ல, தேவன் மறுபடியும் மோசேயை திரும்ப வந்து சந்தித்தார், திரும்ப அவனுக்கு தரிசனத்தை தருகிறார். நீதான் என் ஜனங்களை போய் மீட்கணும்னு சொல்றார். அப்படி சொல்லுகிறது மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு மாபெரும் தலைவனாக அவனை மாற்றுகிறார். உங்களுடைய தரிசனங்கள் கூட மங்கி போயிருக்கலாம். உங்களுடைய தரிசனங்கள் கூட என்றைக்கோ நீங்கள் யோசித்தது இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படிலாம் நடக்கணும் நீங்க நினைச்சது இப்ப நடக்காதனால நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து இதுதான் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் திரும்பவும் தரிசனத்தை தருகிற தேவன். உங்களுக்குள்ள மங்கி எரிகிற அந்த தரிசன தீயை திரும்பவும் அவர் தூண்டி விடும்படியாக இந்த நாளில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அப்படியே மங்கி போறதில்ல, நீ அப்படியே முங்கி போறதில்ல, நீ அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக போறதில்ல. மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புகிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார்.
மறுபடியும் உங்களை தூக்கி விடுகிற, மறுபடியும் உங்கள் தரிசனத்திற்கு எண்ணெய் தருகிற, தீபத்தை ஏற்றுகிற தேவன் இருக்கிறார். தேவரீர் என் விளக்கு ஏற்றினீர் என்று தாவீது சொல்லுகிறான். உங்கள் விளக்கை அணைக்கிறவர் அல்ல, உங்களுக்கு சோதனை மேல சோதனை தந்து எப்படியாவது உங்களை ஒளிச்சு கட்டணும்னு எண்ணுகிறவர் அல்ல. அவரு சோதனையிலிருந்து தப்பி வைக்கிற வழியை ஏற்படுத்துகிறவர், அதிலிருந்து உங்களை தூக்கி விடுகிறவர். அதை நீங்க ஞாபகத்தில் வைக்கணும். இந்த படம் இருந்தாதான் நாம தோல்வியிலிருந்து எழும்ப முடியும். எத்தனையோ முறை நான் இந்த பழக்கத்தை விட்டுறணும்னு யோசித்தேன் பிரதர். இந்த பழக்கத்துல இருந்து என்னால் விடுதலை ஆகவே முடியல, அதனால இப்ப நான் அந்த பழக்கத்தோட ஒத்து போயிட்டேன் அப்படி சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய வியாதிகளுக்கு டாக்டர்கள் இப்படிதான் சொல்றாங்க, இந்த வியாதிக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல, அதனால இந்த வியாதியோடு வாழ்றது எப்படின்னு பாத்துக்குங்க அப்படின்றாங்க. சுகர்லாம் வரத்தான் செய்யும், வந்துருச்சுன்னா அதோட எப்படி வாழ்றது, ஆஸ்மாவோட எப்படி கோப்பப் பண்ணி வாழ்றது, அதை நீங்க கத்துக்கிட்டா போதும் நல்லா வாழலாம் அப்படி சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல, நீங்க தோல்வியோட கோப்பப் பண்ணி தான் வாழ்ந்துக்கணும் அப்படி சொல்லல. அந்த தோல்வியை மிதிச்சுட்டு நீங்க வெற்றி அடைய எழும்ப முடியும்ன்றது ஆண்டவர் சொல்ற. சில காரியங்கள் நடக்காம போறதுனால என்னைக்குமே நடக்காம போயிட போறது இல்லை. யோசேப்பு ஜெயில இருக்கும்போது அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான், பானபாத்திரக்காரனுக்கு அர்த்தம் சொல்றான், திராட்சரசம் ஊத்துறவனுக்கு அர்த்தம் சொல்றான். கொஞ்ச நாள் அவன் சொன்ன அர்த்தம் அப்படியே நடக்குது. ஆனா யோசேப்பு போகும்போது சொல்லி அனுப்புறான், நீ நல்லா இருக்கும்போது என்ன மறந்துடாத. அவன் போய் 2 வருஷம் மறந்துட்டான். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், 2 வருஷம் தான் மறந்தான், மறந்தே போயிடல. யோசேப்பு மறந்தே போயிடல. ஒரு சந்தர்ப்பம் வரும், மறுபடியும் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அது ஒரே நாள்ல யோசேப்பு பிரைம் மினிஸ்டர்